அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன். விக்மாசமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள். பட் இன்று பிரதானமான முக்கிய செய்தி என்னென்னா, இந்தியாவை உலுக்கிய ஒரு தற்கொலை சம்பவம் குறிப்பாக பெங்களூரில் நடந்திருக்கு. பெங்களூரில் அதுல் சுபாஷ் அப்படின்ற ஒரு 34 வயசு ஒரு 1.5 மணி நேர வீடியோ பக்கம் லைவில் எல்லாத்தையும் வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இந்தியா மீது இருக்கக்கூடிய சட்டங்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய சட்டங்கள் மீது பெரிய அளவுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்ற மாதிரி நேற்று பெரிய ஒரு விவாத பொருளாக இருந்தது. குறிப்பாக செக்ஷன் 498A பெரிய அளவுக்கு ஓட்டை இருக்குது. அதை வைத்து ஆண் சமூகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, ஆண் சமூகத்தை காப்பாற்ற வேண்டும் என்றெல்லாம் நிறைய சொல்லியிருக்கிறார். ஸோ என்ன ஒரு சம்பவம், என்ன ஒரு பெரிய பேச பொருளாக இருக்கிறது, அசென்ஷன் நிறுவனத்துக்கு இதுக்கு தொடர்புபடுத்தியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் இன்றைக்கி பேச போகிறோம். அதை தாண்டி உலக செய்திகளும் இன்றைக்கி பேச போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் நிறைய பேர் சர்ப்ரைஸாக இருக்கும் உலக செய்தியில் இந்த ஒரு செய்தி அப்படின்ட்டு. இந்த செய்தியை நான் நேற்று பார்த்த உடனே நான் பேசணும்னு நினச்சேன். நான் ஏற்கனவே ஆண்கள் சங்கத்திற்கென்று ஒன்று ஏதாவது ஒரு இலக்கு ஏற்பட்டால் உடனடியாக முதலாளாக குரல் கொடுக்க வேண்டும் என்று நம்ம ஏற்கனவே பதவி பிரமாணம் எடுத்ததுனால ஆண்கள் சங்கத்துக்கு ஒரு இலக்கு வந்திருக்கிறது. அதை பற்றி பேச வேண்டும். அது இல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய சட்டங்களில் நிறைய ஓட்டைகள் இருக்கிறது, அதை பற்றியும் விவரிக்க வேண்டும்ன்ற மாதிரிலாம் எனக்குள்ளே தோணுச்சு. குறிப்பாக இந்த சம்பவம் அதுல் சுபாஷ் அவர் நேற்று சூசைட் பண்ணிக்கிட்டாரு. அதில் ஜட்ஜஸ் மீது பெரிய குற்றச்சாட்டுலாம் சுமத்தி இருக்காங்க. ஸோ அதனால் இதை பற்றி பேசிட்டு போயிடலாமே, இது ரொம்ப ஒரு தெரிந்து கொள்ள வேண்டிய பதிவு அப்படின்னு எனக்குள்ளே தோணுச்சு. நம்ம ஆண் வர்க்கத்துக்கு ஒரு சப்போர்ட் பண்ணல அப்படின்னா யார் சப்போர்ட் பண்ணுவாங்க சொல்லுங்கள்? அதனால் இதை நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ இந்த விஷயம் பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிக்கணும்னா நேராக கடைசிக்கு போயிட்டீங்கன்னா வீடியோட கிளைமேக்ஸில் நிறைய வீடியோ சொல்லியிருப்பேன், அதை பார்த்துக்கலாம். இப்போ மிக முக்கியமான சம்பவம் என்னென்னா, பெங்களூரை சேர்ந்த அதுல் சுபாஷ் அவர்கள் 34 வயசு, ஆட்டோமொபைல் நிறுவனத்தை நடத்திட்டு வராரு. இவரோட மனைவி பேர் நித்திகா சிஹானியா. உத்தரப்பிரதேசில் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. கல்யாணம் பண்ண வருஷம் 2019. அதுக்கப்புறம் 2021 டைவர்ஸ் கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் 5 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ இவர் தனது சூசைட், அதாவது தனது தற்கொலை வீடியோ மாதிரி ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அந்த வீடியோவில் பேசின வீடியோ கூட சைடில் போகிறோம் பாருங்கள். 1.5 மணி நேரத்துக்கு மேலே அந்த வீடியோ ஒரு 40 பக்கத்துக்கு தனது சுயநினைவோடு எழுதி வச்சிருக்கிறார், யாரெல்லாம் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தனது மனைவி தன்னிடம் 30 கோடி ரூபாய் மிரட்டி கேட்டாங்க. அப்படி இல்லைன்னா நான் அவங்க மேலே வழக்கு வேறுமா போயிருன்னு சொல்லிட்டு இவர் மீது என்ன மாதிரியான வழக்குகள் பதியப்பட்டிருக்கு அப்படின்னா, வரதட்சணை கொடுமை, அன்நேச்சுரல் செக்ஸ், இன்னும் ஒரு சில அவங்க அப்பா அதிர்ச்சிகரமாக இறக்க வைத்திருக்கிறார். அந்த மாதிரியான சம்பவங்கள் அடிப்படையில் இவர் மீது வழக்கு பதியப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. சரி, இந்த கோர்ட்டு நடத்தின நீதிபதி கிட்டேருந்து ஒரு நியாயம் கிடைக்கும் எதிர்பார்த்தாரு. அதாவது ஜான்பூர் ஃபேமிலி கோர்ட்டுன்னு சொல்லிட்டு அவங்க பேர் ரித்திகா கௌசிக். இந்த ரித்திகா கௌசிக் அவங்க தான் ஜட்ஜஸ். அந்த ஜட்ஜு நம்மளுக்கு ஒரு நியாயத்தை கொடுப்பார் அப்படின்னா அவங்களும் என்கிட்ட தனிப்பட்ட முறையில் 5 லட்ச ரூபாய் லஞ்சம் வாங்கிட்டு அவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பை கொடுத்துட்டாங்க. சாதகமாக தீர்ப்புன்றதை விட மாதம் மெயின்டெனுக்கு மட்டும் 40,000 ரூபாய் மாதம் ஆனால் கொடுக்க சொல்லியிருக்காங்க அப்படின்றது ஒன்று. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கேஸுக்காக 2 வருஷம் சும்மா 120 நாள் என்னை வர வைத்திருக்காங்க அங்கே உத்தரப்பிரதேசத்துக்கோ இங்கேயோ அப்படின்மா சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் அந்த குழந்தைய மெயின்டைன் பண்ணுவதற்கு அந்த 40,000 ரூபாய் பத்தாமல் மாதம் ஆனால் 2 to 4 லட்ச ரூபாய் பக்கம் என்னை ஃபோர்ஸ் பண்ணாங்க, கொடுக்க வைக்கிறதுக்கு ஃபோர்ஸ் பண்ணாங்க. நிறைய சாட்சிகளை மிரட்டி அவங்க பக்கம், இது எல்லாமே ஜட்ஜு பின்னாடி இருந்து அவங்களுக்கு உதவியாக செய்திருக்கிறாங்க. என்னால் நீதியை நிலைநாட்ட முடியல, ஃபேக்காக ஒரு கேஸை பதிவு பண்ணி என் வாழ்க்கையை அழிச்சிட்டாங்க. ஒரு அசென்ச்சரில் வேலை செய்கிற அவங்களுக்கு குழந்தையை மெயின்டைன் பண்ணுவதற்காக மாதம் 40,000ன்றது எவ்வளோ பெரிய விஷயம். ஆல்ரெடி அவங்க சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறாங்க. அதையெல்லாம் தாண்டி எங்கள் குடும்பங்கள் மிரட்டப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்க அப்பா இறந்துட்டார், ஒரு டிசீஸ்னால் இறந்து போயிட்டார். ஆனால் நாங்கள் வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தினால தான் அவங்க அப்பா இறந்தாருன்னு அது ஒரு ஃபேக் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி 1 அல்ல 2 அல்ல பல கேஸ் என் மீது அபாண்டமாக பழி சுமத்திருக்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டில் அவர் பேசின 12 விஷயம் நேற்று பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. என்ன அப்படின்னா, அந்த வீடியோ பதிவு வெளியிட்ட அந்த 1.5 மணி நேரத்தில் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, எனது அனைத்து வழக்கு விசாரணைகளையும் நேரலையில் நடக்க வேண்டும், நாட்டு மக்களும் இந்த வழக்கை பற்றி தெரிஞ்சுக்கணும், குறிப்பாக இந்த பெண்கள் இந்தியாவின் சட்ட அமைப்பு மற்றும் சட்டத்தை தவறாக பயன்படுத்துகிறாங்க,
இந்த சட்ட அமைப்பு சட்டத்தை எல்லாத்தையுமே ரொம்ப தவறானா அந்த செக்ஷன் 498A அந்த டவுரி கேஸுக்குன்னு இருக்கு இல்லையா, அந்த கேஸை வந்து ரொம்ப தவறாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பொது வெளியில் விடணும்னு கேட்குறாரு. ரெண்டாவது, இந்த ரீட்டா கௌசிக் உத்தரப்பிரதேசத்தோட நீதிபதி அவள் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து ஆவணங்களை வந்து சிதைத்து விட்டார், சாட்சியங்கள் மீது அழுத்தங்கள் கொடுத்துருக்கிறார். குறிப்பாக அவரின் செயல்பாடுகள் மற்ற வழக்குகளை வந்து பாதிக்கலாம், அதனால் நான் அஞ்சுறேன். என்ன மாதிரியே நிறைய பேர் பாதிக்கப்பட்டு லஞ்சம் வாங்கிட்டு காசை வாங்கிட்டு இந்த மாதிரியான ஒரு தீர்ப்பை வந்து கொடுப்பாங்களான்ற ஒரு பயம். அடுத்த விஷயம் என்னென்னா, நீதிபதிகள் ஏன் நீதியுடன் செயல்பட வேண்டும் என்பதற்கான அனைத்து தரவுகளும் ஆய்வு செய்த பின்பே நீதிபதிகள் தீர்ப்பு வழங்க வேண்டும். என்னுடைய சாம்பலை வந்து கரைக்க வேண்டாம், இதில் முறைகேடு செய்த எல்லோரையும் தண்டிக்கப்பட வேண்டும், ஊழல் செய்த நீதிபதி விசாரணைக்கு உள்ளாக்கப்பட வேண்டும். அப்படி நடக்காத பட்சத்தில் என் சாம்பலை கொண்டு போயிட்டு ஒரு சாக்கடையில் கரைச்சிடுங்க. இந்தியாவில் சட்ட அமைப்பை நான் அதிகம் நம்பவில்லை என்றாலும் என்னை இந்த முடிவு எடுக்க தூண்டியவர்களுக்கு அதிகபட்ச தண்டனை கொடுங்கள். என் மனைவி போன்றவர்கள் சிறையில் அடைக்காவிட்டால் அவர்கள் மேலும் தைரியமாக எதிர்காலத்தில் சமூகத்தில் மற்ற ஆண்கள் மீது பல பொய் வழக்குகளை போடுவார்கள். நீதித்துறை விழித்து என் பெற்றோர்கள் மற்றும் என் சகோதரர்கள் மீதான பொய் வழக்குகள் அவர்களை துன்புறுத்துவதை நிறுத்துமாறு கோரிக்கை விடுக்கிறேன். என் மரணத்திற்கு காரணமான தீயவர்களுடன் பேச்சுவார்த்தை தீர்வுகள் மற்றும் மத்தியஸ்தங்கள் இருக்கக்கூடாது, குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும். என் மனைவி பொய் வழக்குகள் போட்டதாக வெளிப்படையாக ஒப்புக்கொள்ளும் வரை தண்டனையிலிருந்து தப்பிக்கும் வகையில் அவர்களுக்கு வழக்கை திரும்ப பெற அனுமதிக்க கூடாது. இதுவரை வழக்கு விசாரணையின் போது என் குழந்தையை அவர் கோர்ட்டுக்கு அழைத்து வரவே இல்லை, ஆனால் இதுக்கப்புறம் அவங்க அழைத்து வருவாங்க, ஏன்னா சிம்பத்தி கிரியேட் பண்ணுவதற்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடைசியாக சொன்ன வரி, என் மனைவியின் துன்புறுத்தல் மற்றும் மிரட்டி பணம் பறித்தல் தொடர்ந்தால் எனது வயதான பெற்றோர்கள் நீதிமன்றங்களின் கருணை கொலையை கேட்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு ஒரு டயலாக வந்து சொல்லியிருக்காங்க. இது பெரிய ஒரு விவாத பொருள் ஆகியது. ஏன்னா இந்த மாதிரியான சட்டங்கள் வந்து ஒரு சில நேரத்தில் வந்து நிறைய சட்டங்கள் வந்து தவறாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டு. இந்த மாதிரியான சட்டங்கள் கூட இல்லை, இன்னும் இது மாதிரி நிறைய சட்டங்கள் வந்து தவறாக பயன்படுத்துறதை நம்ம கண்கூடவே பார்த்துருக்கோம். நம்ம லைஃப்பில் நிறைய விஷயங்களை நம்ம கடந்து சென்றிருப்போம். இந்த ஒரு சட்டம் மட்டும் இல்லை, அது மாதிரி நீங்கள் ஏதாவது அனுபவப்பட்ட மாதிரியோ இல்லை வேறு ஏதாவது கேள்விப்பட்டிருந்தால் கூட அந்த மாதிரி சட்டங்களை வந்து சொல்லுங்கள். ஏன்னா இந்த மாதிரியான சட்டங்கள் சரியான முறையில் வடிவமைத்தால் மட்டுமே, இல்லைனா போலி வழக்குகள் போடப்பட்டு இந்த மாதிரி ஆண் சமூகம் பெரிய அளவுக்கு சித்திரவதைக்குள்ளாக்கப்படுகிறது, அந்த குடும்பங்கள் வந்து சீர்குலைக்கப்படுகிறது அப்படின்ற ஒரு கேஸுங்க. இந்த கேஸை பற்றின உங்களோட கருத்து என்ன? அதுல் ராய் அவர்கள் வந்து அவர் போராடி மனம் எதிம்பி போய் அவ்வளோதான் முடிச்சிட்டார் அவர் கதையை, இதுக்கப்புறம் என்னால் போராட முடியல, இதுதான் என்னுடைய கடைசி தீர்வுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அசன்சியா நிறுவனத்துக்கு அந்த அவங்க ஒய்ஃபை பற்றின டீட்டெயில் கேட்கும்போது அவங்க அசன்சியா நிறுவனம் இதை பற்றின நிறுவனம் எல்லாத்தையும் வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. இதை வந்து நீங்கள் கம்பெனியோட தொடர்புபடுத்தாதீங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருந்தாங்க. நார்மலாக அசன்சியா நிறுவனத்தில் ஒருத்தர் ஒர்க் பண்ணுறாங்கன்னா 1.5 லட்சத்தில் பக்கம் சம்பளம் வாங்குவாங்க. அவங்களுக்கு ஒரு 40,000 மெயின்டெனன்ஸ், அது இல்லாமல் ஒரு 20 to 30 லட்சம், அது இல்லாமல் ஒரு 3 கோடி பக்கம் டீல் கேட்டிருக்காங்க. குழந்தைய பார்க்கணுன்னா அது தனியாக ஒரு 20 லட்ச ரூபா, பயங்கர வியாபாரம் நடத்தியிருக்காங்களே அப்படின்ற மாதிரி வந்து பெரிய ஒரு பரபரப்பான செய்திங்க. சரி, இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன? ஆண் சமூகம் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது என்பதை வெளிப்படையாகவே வருத்தப்படைய ஒரு நிகழ்வாக இருக்கிறது. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் வந்து வரவேற்கப்படுகிறது. நம்ம ஒரு விஷயம் லைஃப் எக்ஸாம்பிளாக கூட எடுத்துக்கலாம். குறிப்பாக இப்போ நடந்த சிரியானுடைய எக்ஸாம்பிள் கூட, ஆசாத் ரீஜன் சிரியாவில் ஆசாத் வந்து எவ்வளோ பெரிய ஒரு இல்லை அதிபர்னு சொல்லலாமா, என்னன்னாலும் எடுத்துக்கலாம் நம்ம. அதிபராகவே இருந்தார். அவருக்குன்னு பல கோயில்கள் கட்டாத குறை அங்கே இருக்கக்கூடிய மக்கள். அவருக்கான ஒரு செக்யூரிட்டி அட்வைசர் யாருன்னா அலி முபாரக். அலி முபாரக் அவருடைய வீடியோ பதிவு பாருங்கள். நேற்று பிழைச்சா போதுன்னு வழக்கமாக அகதிகள் வந்து தனது வாழ்க்கையை காப்பாற்றி கொள்வதற்காக எங்கேயாவது போய் பிழைத்து கொள்ளலாமா அப்படின்ற அடிப்படையில் இந்த சின்ன படகுல தப்பிச்சு போவாங்கல்ல, அந்த மாதிரி தப்பிச்சு போயிருக்கிறாங்க. ஸோ அவருடைய செக்யூரிட்டி அப்படின்னும் போது எந்த அளவுக்கு ஒரு சொகுசான வாழ்க்கை எப்படி வாழ்ந்திருப்பார். ஆனால் இன்றைக்கி வாழ்க்கை பிழைத்தா போதுன்னு அகதியாக போகிறார். இதுதான் வாழ்க்கை. இன்னொரு எக்ஸாம்பிளும் சொல்கிறேன். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரியே, அது நீதிபதியாக இருந்தாலும் சரியே, போலியாக லஞ்சம் வாங்குறது மீறி எல்லாத்துக்கும் பொருந்தோம். அதே போல் நம்ம வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லையே அப்படின்றவங்களுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இதே சிரியாவிலேருந்து எடுத்துக்கலாம். சிரியாவிலிருந்து கோடிக்கணக்கான மக்கள் அகதிகளாக போனாங்க. குறிப்பாக துருக்கியில் மட்டுமே 31 லட்சத்துக்கு மேலே அகதிகளாக இருந்தாங்க. ஆனால் அந்த வீடியோ பதிவு நான் நிறைய தடவை உங்ககிட்ட காட்டியிருக்கேன். அகதிகள் திரும்பி வரும்போது ஒருத்தர் கூட நடந்து வரலைங்க. போகும்போது வெறும் 2 பேக்கோட வெறும் குழந்தையோடு போன அகதிகள் 2015, 14, 15, 11 போனவங்க
10 வருஷம் கழித்து உள்ளே வரும்போது அத்தனை பேரும் காரோடு வராங்க. ஸோ அவங்க வாழ்க்கை மாறி இருக்கிறது. தன்னம்பிக்கை மட்டுமே, தன்னம்பிக்கையோடு தனது குழந்தைகளையும் தனது மனைவியோடும் கிளம்பிய நிறைய பேர் அங்கே போய் அகதிகளாக போனோம். ரொம்ப முக்கியம். எந்த ஒரு எதுவுமே இல்லை, 3 வேளை சாப்பாடு கிடைச்சா போதும், நம்ம வாழ்க்கையை காப்பாற்றிக்கலான்னு போன அவர்கள் மறுபடியும் திரும்பி துருக்கியிலிருந்து வரும்போது பெரும்பாலான மக்கள் 80% ஆஃப் மக்கள் திரும்பி காரில் வந்திருக்கிறாங்க. இங்கே நம்ம இந்தியாவில் கார் வைத்திருக்கிற சமூகம்னா கொஞ்சம் வசதியான சமூகமாக பார்க்கப்படுகிறது. இங்கே இல்லைன்னா கடன் வாங்கி கூட ஒருத்தர் பணக்காரராக காட்டுவாங்க, அது வேறு விஷயம். இருந்தாலும் நான் சொல்கிறேன், நான் அந்த தன்னம்பிக்கையை சொல்கிறேன். அந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் பணம் இதெல்லாம் வந்து செகண்டரி கேஸ் தான் அப்படின்றது ஒன்று சொல்ல விரும்புகிறேன் நான். சரி, நம்ம இப்போ இந்த வீடியோட நிறைவு பகுதியில் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயங்கள் நம்ம பேசலாம். குறிப்பாக இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கான உறவுகள். நான் குறிப்பாக நேற்று ராஜ்நாத் சிங் அவர்களுக்கு 3 நாள் சுற்றுப்பயணமாக ரஷ்யா போயிருந்தார் அல்லவா, நான் ஒரு வரியில் சொல்லியிருந்தேன். ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் 2021 2030 வரைக்கும் மிகப்பெரிய ஒரு டீல் ஒன்று. அந்த டீலில் இன்டர் கவர்மெண்டல் கமிஷன் ஆஃப் மிலிட்டரி அண்ட் மிலிட்டரி கோஆப்ரேஷன் IRIGC M&MTCன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய 21வது கூட்டம். இந்த கூட்டத்தில் இந்தியா போய் கலந்துக்கிறாங்க ரஷ்யாவில். ஸோ இந்த அக்ரிமெண்ட் 2021 2030 வரைக்கும் குறிப்பாக டிஃபென்ஸை எப்படி நம்ம வலுப்படுத்துவது அதற்கான ஒரு கூட்டம். இந்த கூட்டத்தில் இந்தியா சார்பாக பலவித அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டிருந்தா கூட, ஒரு மலை அளவுக்கு எங்களுக்கு அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டிருந்தா கூட இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கான விரிசல் எந்த வகையிலும் விரிசல் ஏற்படாது, அந்த நட்பை வெளிப்படுத்துவோம்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த கூட்டத்தில் குறிப்பாக இந்தியா வந்து நீர்மூழ்கி கப்பலுக்கான பேட்டரி கொடுக்கறதுல ரொம்ப டிலே ஆகிட்டு இருக்கு. நம்ம நிறைய தடவை பேசியிருந்தோம். அதை பற்றியும் S-400 வந்து 2025க்குள்ளார இன்னும் 2 ரிமைனிங் இருக்குது, மீதிலாம் வந்துடுச்சு. அந்த S-400 வாங்கினது கூட அமெரிக்கா சார்பாக மிரட்டல் விடப்பட்டது, பொருளாதார தடை விதிக்கிறலாம் சொல்லியிருந்தாங்க. அதை தாண்டி நம்ம ரஷ்யா கிட்ட வாங்கியிருந்தோம். பட் இன்னும் 2 பெண்டிங் இருக்குது, அதை கொஞ்சம் சீக்கிரமாக கொடுங்க அப்படின்ற மாதிரியும் கேட்கப்பட்டது. இது இல்லாமல் அடுத்தடுத்த மேக் இன் இந்தியாவில் குறிப்பாக ரஷ்யாவுடைய உதவிகள், ஃபைட்டர் ஜெட்டுக்கான என்ஜின்கள் எல்லாமே ரஷ்யா உதவி பண்ணுற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதை பற்றின பேச்சுவார்த்தையும் பெரிய அளவுக்கு பேசப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த ஒரு சந்திப்பு இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கான நட்பை மிகப்பெரிய அளவுக்கு, ஏன்னா நிறைய விமர்சனம் கடந்த நாட்கள் எல்லாமே வந்து அமெரிக்காவை சார்ந்து போயிட்டாங்க, ரஷ்யாவை கழட்டி விட்டுட்டாங்க. நம்ம கூட இது பெரிய ஒரு டாப்பிக்காக வந்து பேசியிருந்தோம். நம்ம அதற்கு ரஷ்யா சார்பாக கொடுக்கப்படுகிற, இந்தியா சார்பாக கொடுக்கப்படுகிற விளக்கங்கள் என்னவென்றால், இல்லை எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து லாங் பாண்டிங்காக இருக்குன்றாங்க. இருந்தாலும் நேற்று ரஷ்யானுடைய நாணயம் ரொம்ப வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 106 108க்கு மேலே போயிடுச்சு. இந்த போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு 32 ரூபா பக்கம் இருந்தது ரூபிள் மதிப்பு. இப்போ 108 ரூபா பக்கம் போயிடுச்சு. அதை தடுக்க முடியாமல் ரஷ்யா தடுமாறிட்டு இருக்காங்க. இந்தியாவுமே டாலரோட வீழ்ச்சியை வந்து தடுக்க முடியாமல் தடுமாறிட்டு இருக்காங்க. நிறைய நாடுகள் அடுத்தடுத்து ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் ட்ரம்ப்போட இம்பாக்ட் பெரிய பாதிப்புகள் ஏற்படுத்தியிருக்கிறது. மற்ற நாடுகள் டாலரை வளர்த்தி விடுவார் என்ற நம்பிக்கையில் மற்ற நாணயத்தினுடைய மதிப்பு பெரிய அளவுக்கு தொடர்ந்து வீழ தொடங்கி இருக்கிறதும் கண்கூடாக தெரிகிறது. ஸோ அதை எப்படி முறியடிக்க போகிறாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். காசாவுக்கான போர் நிறுத்த ஒப்பந்தம் ஈடுபட வேண்டும் என்று ஐநாவில் தீர்மானமாக கொண்டு வந்தாங்க. இந்த தீர்மானத்தில் இந்தியா ஆதரித்திருக்கிறது. 7 நாடுகள் மட்டும் எதிர்த்திருக்கிறது. அர்ஜென்டினா, பப்புவா நியூகினியா, டோங்கோ, ஹங்கேரி, பராகுவே, நௌரு, செக் ரிப்பப்ளிக், இஸ்ரேல், அமெரிக்கா இவங்க எல்லாம் கம்ப்ளீட்டாக எடுத்துட்டாங்க. இதில் குறிப்பாக உக்ரைன் வந்து இதுக்கு போன தடவை கொஞ்சம் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. இப்போ சமீபத்தில் அமெரிக்கா கொஞ்சம் ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் கைவிட்டுருவார் அப்படின்ற நம்பிக்கையில், இஸ்ரேலும் நம்மளை சரியாக கவனிக்கலன்ற நம்பிக்கையில், இதுக்கப்புறம் நம்ம ஐரோப்பா நாடுகள் என்ன சொல்கிறாங்களோ அவங்கள நம்ம கேட்டுக்கலாம், அதனால் அவங்க பேச்சு கேட்க ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா இப்போ அமெரிக்கா கைவிட ஆரம்பிச்சிட்டாங்க, ஐரோப்பா வந்து நம்மளை கை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு மனநிலைக்கு உக்ரைன் தள்ளப்பட்டிருக்கு. இதே உக்ரைன் இதுக்கு முன்னாடி எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. பட் இப்போ என்ன பண்ணிட்டாங்க, அமெரிக்காவை சற்று நம்பவில்லை என்பதை இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் லைட்டாக புரிஞ்சுக்கலாம். நம்ம இருந்தாலும் இன்னொரு விஷயம் நம்ம சொல்கிறேன். நேற்றைய வீடியோ பதிவோட டாபிக் என்ன பேசியிருந்தோம் அப்படின்னா, இந்த சோமாலியா லேண்டை தனி நாடாக அமெரிக்கா அங்கீகரிக்கிறாங்க அப்படின்னு வரைபடத்தோட எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம் இல்லையா. பக்கத்தில் டிஜிபவுட்டியில் சீனாவுடைய துறைமுகம் இருக்கிறது, எத்தோப்பியா அவங்கள அங்கீகரித்தாங்கன்னு சொல்லிட்டு அதை பெரிய அளவுக்கு ஒருங்கிணைத்ததில் துருக்கியோட பங்கு. துருக்கியோட எரடகன் அவர்கள் வீடியோ பதிவு கூட பாருங்கள். எத்தோப்பியாவும் சோமாலியாவும் ஒருங்கிணைந்து நண்பர்களாக இருங்கன்னு சொல்லிட்டு ஒருங்கிணைக்க வச்சாங்க. ஸோ இவங்க புது நாடுக்கான அங்கீகாரம் கொடுக்க ஆரம்பித்து அடுத்தது இதுக்கப்புறம் அவங்க நண்பர்களாக இருக்க போகிறாங்களா, சுற்றி என்ன பிரச்சனை கொண்டு வர போகிறாங்க, யார் அமெரிக்காவை சொல்கிறேன் நான், என்ன பிரச்சனைகள் கொண்டு வர போகிறாங்க அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோவோட நிறைவு பகுதியில்
சீனாவோட மிரட்டலோடு முடித்தெல்லாம். குறிப்பாக தைவான் தொடர்ந்து தனது கவலைகளை தெரிவித்திருக்கிறாங்க. இந்த டிசம்பர் 10ஆம் தேதி போர் பயிற்சிகளையும் தாண்டி சீனானுடைய போர் விமானங்கள் J9, J11, J8 எல்லாமே பெரிய அளவுக்கு தைவானை சுற்றி அவங்க எல்லை பகுதியில் எந்த அளவுக்கு விதிமீறல்களை ஏற்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு தொடர்ந்து விதிமீறல்களை ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்ந்து பயிற்சிகளை மேற்கொண்டிருக்கிறது. தென்சீன கடல் பகுதியிலேருந்து 60லிருந்து 70 போர் விமானங்கள் பயிற்சியில் தைவானுடைய ஐலாண்ட் மட்டும் 53 போர் விமானங்கள் வேண்டுமென்றே தனது எல்லை பகுதியில் நுழைந்து தொடர்ந்து தைவானை யூடிசிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. யூடிசிங்னா அப்படி சைடில் பார்க்குறது பாத்ரூமில் எட்டி பார்க்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து சீனா செய்து கொண்டிருப்பதையும் இந்த பதிவில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். நான் கடைசியில் ஒன்று மட்டும் சொல்லிடுறேன். நம்ம துருக்கி அதிபர்னே வருது பாருங்கள். ஃப்ரான்ஸ் அதிபர் மேக்ரான் அவர்கள் இருக்கிறார்ல, போலந்துக்கு போயிருந்தார் இல்லையா? போலந்தில் போயிட்டு மற்ற நாடுகளுடன் இணைந்து மொத்தம் ஒரு 40,000 வீரர்கள் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கான எல்லை பகுதியில் அமைதிக்கான தூதுக்குழுவாக நிறுத்திடலாம். இப்போ லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் அமைதி தூதுக்குழு வீரர்கள் நிறுத்தி வச்சுருக்காங்களே பல வருஷமாக, அந்த மாதிரி அங்கே எல்லை பகுதியில் பல வருஷமாக நம்ம நிறுத்தி வச்சிடலாமா அப்படின்ற ஒரு திட்டத்தில் போலந்துடன் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் ஆர்கே சேனல். நன்றி, வணக்கம்.